ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வான கோரசாமி வரக்கூடிய வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவில் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொரோனா வந்ததுக்கப்புறமா இந்த வருஷம் தான், அதாவது 2024 தான் இவ்வளோ ஆடம்பரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 2 டீமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஏரியாக்காரங்க இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா இன்னொரு ஏரியாக்காரங்க வேறு விதமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. சாமி வரும்போது எங்கேருந்து புறப்பட்டு வரும் அப்படின்னா, சுசீந்திரம் கோயிலேருந்து தான் புறப்பட்டு வரும். வந்ததுக்கப்புறமா இந்த குளிக்கரையில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாளைக்கு கேரளா போலீஸோட உதவியோட கேரளாவுக்கு போயிடும். இந்த சாமி ஊர்வலத்தை நவராத்திரி ஊர்வலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் எப்போவுமே கோரசாமியும் குண்டணி சங்கமும் போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சாமி வரப்போகுது அப்படின்னாலே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த நாளில் இருந்து என்னைக்கு சாமி வரக்கூடிய நாள் வரும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்துட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜாதி மத வேறுபாடு எதுவும் இல்லாமல் அத்தனை மக்களும் வந்து பார்க்குறது வழக்கம். அதுபோலவே இந்த வருஷம் எல்லா மக்களும் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்காக. இந்த வருஷம் அலங்காரங்களும் அதிகமாக இருந்ததுனால வெளியிடங்கள்லேருந்து மக்கள் கூட வந்து பார்த்து ரசிச்சுட்டு போனாங்க. அப்புறம் எங்கள் ஏரியா பக்கத்தில் இருந்து நிறைய வீடுகளில் இருந்து வந்திருந்தாங்க. அதிகமாக சொல்லணுன்னா வராதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவுக்கு ரோடு ஃபுல்லாக ஆளாக இருந்தாங்க. எல்லோரும் வந்து அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக டான்ஸ் ப்ரோக்ராமும் வச்சுருந்தாங்க. பூஜை அலங்காரங்கள் எல்லாமே அழகாக இருந்தது. மக்கள் அத்தனை பேருமே நிறைய தட்டுகள் வச்சுட்டு பூஜைக்கு கொடுக்கறதுக்காக காத்திருந்தாங்க. நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சாமி வரதை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு முடிவோடவே எல்லாருமே வந்து தெருவில் உட்காந்துட்டாங்க. சின்ன பிள்ளைங்க வரைக்கும் தூங்காமல் காத்திருந்தாங்க. ஏன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்ததுனால யாருக்குமே தூக்கமும் வரல, போரும் அடிக்கலை. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. 1ஆம் தேதி நைட்டு சாமி வரக்கூடியது எப்படியும் 10 மணி 11 மணிக்கு மேலே தான் வரும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அன்னைக்கு பகல் நேரங்களில் என்னென்ன அங்கே நடக்கும் அப்படின்னு நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அப்படி என்ன நடந்ததுன்னா, மத்தியான நேரம் கஞ்சி எல்லாருக்குமே வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் சாயங்கால நேரம் கடலை அவிச்சு மக்களுக்கு கொடுத்தாங்க. 7 மணி 8 மணிக்கு மேலே நைட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா கிழங்கு அவிச்சு கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஒரு ஏரியா பக்கம் பாயசம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அப்படி சாமி வரக்கூடிய நாள் பெரிய ஒரு திருவிழா மாதிரியே நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நைட் எடுத்த வீடியோ தான். இதுக்கு மேலே இன்னும் டெக்கரேஷன் நடந்துகிட்டே தான் இருந்தது. மறுநாளைக்கு சாமி வரக்கூடியதுக்கும் மத்தியானத்துக்கு சாயங்காலம் வரைக்கும் டெக்கரேஷன் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருந்தது. முடியவே இல்லை. முடிஞ்சதுக்கப்புறமா என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நான் வந்து வேறு ஒரு வேலையாக இருந்ததுனால எனக்கு அந்த எடுக்கிறதுக்கான டைம் கிடைக்கல. நான் வந்து சாமி வர்றதுக்கும் முன்னாடி தான் ரோட்டு பக்கமாக வந்து பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நிறைய ஆள் கூட்டமாக இருந்தது. வீடியோ எடுக்க ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது. அதனால் நான் வீடியோ எடுக்க போகலை. ஆனால் எப்படியாவது சாமி வரக்கூடியதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னோடய தம்பிக்கிட்ட கொடுத்து அதை நான் வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் வெள்ளி வாகனம் போகும்போது மட்டும் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அந்த நேரம் தம்பி பக்கத்தில் இல்லை, அதனால் எடுக்கலை. மற்றபடி எல்லா சாமியும் வரக்கூடிய நேரங்களில் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ முழுசாக இதில் இருக்குது, இங்கே பாருங்கள். லைட் செட்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவனும் பார்வதியும் இருந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அது கூட எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்க உண்மையிலே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ஆனால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க நான் ஒரு கிறிஸ்டின் தான். எல்லா மதமும் ஒன்று அப்படிங்கிறது தான் என்னோடய கொள்கை. அதனால் நான் எதையும் வேறுபடுத்தி பார்க்குறது கிடையாது. இது ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுக்கிறது சாமி வர்ற நாள் எடுத்த வீடியோ. இனி சாமி வர்றதுக்கான அறிகுறிகள் எல்லாமே ஆரம்பமாக போகுது. அதாவது நைட்டு சாமி ஊர்வலம் வர்றதுக்கு முன்னாடியே முதல்ல வெள்ளி வாகனம் போயாச்சு. அடுத்ததாக 2 யானைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது தாண்டி 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் அடுத்த சாமி ஊர்வலம் வர ஆரம்பிச்சது. முதல்ல போன இந்த 2 யானைகளுமே எங்கே போவோம் அப்படின்னா, குளித்துறையில் நீங்கள் வாவுவலி திடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அங்கே தான் போய் நைட்டு தங்கியிருப்பாங்க எல்லாருமே. வரக்கூடிய சாமி ஊர்வலத்தில் வரக்கூடிய எல்லாமே
அங்கே தான் போய் தங்கியிருப்பாங்க. அங்கே தங்கி இருந்துட்டு தான் காலையில் அப்புறம் கேரளாவுக்கு போகிறதுக்கான எல்லா வேலையும் ஆரம்பிப்பாங்க. காலையில் 9 மணிக்கு முன்னாடியே எல்லா சாமியும் புறப்பட்டு கேரளாவுக்கு போயிடுவாங்க. ஒரு கோவிலில் திருவிழா வந்தால் என்னென்ன அங்கே எல்லாம் இருக்குமோ அது மாதிரியே இங்கேயும் இருக்கும். இங்கே பாருங்கள், ரோட்டில் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. சாமி வரும்போது ஸ்பெஷலாக ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் மிட்டாய் வரும். அதுதான் உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல். முன்னாடியெல்லாம் மிட்டாயின்னா கலர் கலராக இருக்கும், பார்க்கும்போதே வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அதாவது நம்ம முன்னாடியெல்லாம் ரோஸ் மிட்டாய், ஜவ்வு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம்ல, அது மாதிரியெல்லாம் மஞ்சள் கலர், ரோஸ் கலர், சிகப்பு கலர் அப்படின்னு ஒவ்வொரு கலர்லேயே இருக்கும். ஆனால் இப்போது கலர் தான் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால எல்லா மிட்டாயுமே லைட் கலர்லேயே வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் என்னால் மிட்டாய் வாங்க முடியல, மிட்டாயை கண்ணிலே பார்க்க முடியல. சின்ன வயசுலலாம் எதை மறந்தாலும் மிட்டாய் வாங்குற விஷயத்த மறக்கவே மாட்டோம். ஆனால் இந்த முறையெல்லாம் இப்போ வளர்ந்தாச்சு, இப்போ மிட்டாய் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை போனதுனால மிட்டாய் வாங்கணும் அப்படிங்கிற நினைப்பு இல்லை. இருந்திருந்தால் கண்டிப்பாக மிட்டாய் வாங்கி அதையும் நான் காட்டி தந்துருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், சாமி வர ஆரம்பித்தாச்சு. நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை, ஜங்ஷன் பக்கத்தில் நாங்கள் நிற்கிறதுனால அங்கே இருந்து ஈஸியாக வீடியோ எடுக்க முடிஞ்சுது. சாமி வரும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நான் அதிகமாக பேச விரும்பலை. இனி நீங்கள் சாமி வரக்கூடிய வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஃபுல் லைட்டிங் செட்டிங்காக இருந்ததை பார்த்துருப்பீங்க. இப்போ லைட் எதுவும் பெருசாக தெரியல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஏன்னா இது வந்து மெயின் ரோடு ஏரியா ஆனதுனால லைட் எல்லாம் அதிகமாக கட்டலை, பஸ்ஸு போக வர இருக்கிறதுனால. அதே சமயத்தில் உள் ஏரியாவில், அதாவது எங்கள் ஏரியா பக்கத்தில் ஃபுல்லாக லைட் எல்லாம் கட்டியிருந்தாங்க. அதை தான் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதை தாண்டி முதல்ல 2 யானை போகும்போது ஒரு ரோட்டில் போய் வளைஞ்சி உள்ளே போகிறத பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் லைட் இருக்காது, அதுக்கப்புறமா ஃபுல் லைட் இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த ஏரியா பக்கம் எதுவும் போகலை, அதனால் அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் இதில் இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனி நீங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு சாமி வந்து கோயிலில் போய் சேரக்கூடிய நேரம் வரைக்கும் மழை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே மழை எதுவும் இல்லாமல் சாமியை முழுமையாக பார்த்து கும்பிட முடிஞ்சுது. சாமி வரும்போது மழை பெய்யக்கூடியது வழக்கம். ஆனால் இந்த தடவை எப்படின்னா, சாமி போய் கோயில் இருந்ததுக்கப்புறமா தான் மழை பெய்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட குடும்பத்தில் உள்ளவங்க தான் எல்லாருமே.
குட்டீஸும் சரி பெரியவங்களும் சரி என்னோடய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். பாருங்கள், குட்டீஸ் எல்லாம் நைட்டு 12 மணி தாண்டினதுக்கப்புறமும் தூங்காமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்கனாலும் மற்ற வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைங்களுமே ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. அங்கே ஐஸ்கிரீம், மிட்டாய், விளையாட்டு பொருள் எல்லாம் வந்திருக்கு. அதனால் எல்லாருமே ஒவ்வொரு பொருளையும் வாங்கி எப்போ யானை வரும் அப்படின்னு மட்டும்தான் அவங்களோட நினைப்பு. அந்த நினைப்போடு எல்லோரும் தூங்காமல் காத்திருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு எல்லாரையும் வீடியோ எடுத்து போட முடியலை, எங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்கள எடுத்து போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும்.